மனம் கலங்கி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த லாக்டவுன் நாட்களில் நான் அம்மா அப்பாட்ட வழக்கமான அம்மா அப்பாட்ட நல்லா பேசுவேன், நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை அப்படி வளர்த்துருக்காங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன், அன்பாக இருக்கிறதுக்கு. எங்கள் அம்மாட்ட நான் இன்றைக்கி பேசுகிறேன். எங்கள் அம்மா, உனக்கு ஒன்று காமிக்கிறேன், நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னாங்க. என்னம்மான்னு உள்ளே போய் பீரோவை திறந்து ஒரு சின்ன மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரிங்க. அதை திறந்தா ஒரு பொன்வண்டு மாதிரி உள்ளே இருக்குது சார். ஓகேவா? அதுவும் மரத்தினால் செய்யப்பட்டது. திறந்தோன்னே அப்படி ஆடும்ல, ஸ்ப்ரிங்கில் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் வந்தது? திறந்தோன்னே அப்படி ஆடும். அதை காமிச்சிட்டு பார்த்தியான்னாங்க. எனக்கு சத்தியமாக நினைவு வரலை. இதில் என்னம்மா சர்ப்ரைஸ்னு? டேய், நீ 2வது படிக்கிறப்ப, எப்போ நான் 2வது படிக்கிறப்ப அழுது அழுது கேட்ட நம்ம ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் திருவிழாவில் அப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. நான் காசு வச்சுருந்தேன், எடுத்து வாங்கினேன். உன் நினைவா நான் இன்னும் வச்சுருக்கேன்டா அப்படின்னு நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது அழுது வாங்கிய பொருளை தன்னுடைய தேசிய விருது மாதிரி என் தாய் அவளுடைய பீரோவில் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இது எப்போ தெரியும்? மீண்டும் ஒரு முறை அவங்ககிட்ட நம்ம பேசினாதான் தெரியும்.